ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு உமா டீம் பேசி. நான் உங்கள் உமா. ஸோ இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்க அப்படின்னா இளங்குமரனார் அந்த தமிழ் வளம் அப்படிங்கிற புக்கில் இருந்தும் ஆறுமுக நாவலர் தமிழ் இலக்கணம் அப்படிங்கிற புக்கில் இருந்தும் நம்ம வந்து சேர்த்தெழுதுக பார்த்துட்டு இருக்கோம் இல்லையா. அதில் ஒரு 5 கேள்வி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஸோ எப்படி சேர்த்தெழுதலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம், என்ன விதி அப்படிங்கிறதையும் பார்க்கலாம். பாருங்க, ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபுல்லாகவே 8 அப்படிங்கிறது தான் நிலைமொழியாக வரும். ஓகேவா? ஸோ நிலைமொழியாக 8 அப்படிங்கிறது வந்ததுக்கு அப்புறம் இந்த இடத்துல வருமொழியில் உயிரெழுத்தோ இல்லைன்னா மெய் எழுத்தோ அது வந்து எதுவாக வேணா இருக்கலாம். ஓகேவா? ஸோ அது வந்து மெய் எழுத்துல வல்லினம் மெல்லினம் இடையினம் எதுவாக வேணா இருக்கலாம், உயிரெழுத்து. ஸோ அதுக்கப்புறம் 8 அப்படிங்கிறதுக்கு அப்புறம் எது வேணா வந்து சேரலாம். வந்ததுன்னா என்ன ஆகும் அப்படின்னா இந்த கடைசியா இருக்க 2 இருக்கு இல்லையா, அது வந்து கெட்டு போயிடும். ஓகேவா? ஸோ அது வந்து இல்லாம போயிடும். அதுக்கப்புறம் என்ன ஆகும் அப்படின்னா இட்டு அப்படிங்கிறது இன்னாக மாறும். தன்னகரம் இருக்கு இல்லையா, 3 சுழி இன்னு, அந்த இன்னாக மாறும். அப்ப இந்த இடத்துல என்ன ஆகும், எண் கூட்டல் 1000 அப்படின்னு வரும். இந்த இடத்துல தனி குறில் முன் ஒற்று உயிர்வரின் இரட்டும் அப்படிங்கிறது பிரகாரம் இன்னொரு இன் சேரும். இது என்ன ஆகும், இது வந்து குறில். ஓகேவா? எண்ணாயிரம். இது என்ன ஆகும், அதுக்கப்புறம் இது ரெண்டும் சேர்ந்து எண்ணாயிரம் அப்படின்னு ஆகும். அதுக்கப்புறம் பாருங்க, இந்த இடத்துல ஏ இன், இந்த இட்டுக்கு பதிலாக இன் ஆயிருமா, இந்த கலஞ்சு அப்படிங்கிறது அப்படியே சேர்ந்துடும். ஏன்னா உயிர் வரல, உயிர் வந்தாதான் என்ன ஆகும், தனிக்கூறில் முன் ஒற்று வந்துச்சுன்னா இரட்டித்து இந்த இடத்துல வரும். இந்த இடத்துல உயிர் வரல, மெய் தான் வருது அப்படிங்கிறதால அப்படியே சேர்த்துக்கோங்க. அதே மாதிரி இது இட்டுக்கு பதிலாக இன்னு, என் மணி. அதே மாதிரி இந்த இடத்துல இட்டுக்கு பதிலாக இன்னு, என் வலை. இது மட்டும் கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும், கவனிங்க. இந்த இடத்துல என்ன ஆகும், இந்த நாளை அப்படியே நம்ம எழுதுவோம் இல்லையா, ஸோ இப்படி எழுதக்கூடாது. அதனால என்ன ஆகும் அப்படின்னா இந்த இன்னே அடுத்து நாவாக மாறும். ஓகேவா? எண்ணாளி அப்படிங்கிறது இதுக்கு வரும். ஸோ இது மட்டும் கொஞ்சம் வித்தியாசமானது, தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இந்த மாதிரி தான் சேரும். ஸோ 8 அப்படிங்கிறது நிலைமொழியாக இருந்து வருமொழியில உயிர் இல்லைன்னா மெய் எது வந்தாலும் என்ன ஆகும் அப்படின்னா 2 அப்படிங்கிறது கெட்டு போயிடும். அதுக்கப்புறம் இட்டு வந்து இன்னாக மாறும். 3 சுழி இன்னு இருக்கு இல்லையா, ஸோ அந்த இன்னாக மாறி அதுக்கப்புறம் அது வந்து புணரும். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி தான் இதுக்கான அந்த புணர்ச்சி விதி அப்படிங்கிறது இதுதான், இந்த மாதிரி தான் சேரும். இதே மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் வந்து நீங்க பார்க்கணும் அப்படின்னா நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இந்த கிளாஸ் வந்து எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துன்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. அடுத்த கிளாஸ்ல பார்க்கலாம். தேங்க்யூ.